கருங்கோழி ரசம் மூங்கல சாறு அருமையா இருக்குங்க. இணைய சொந்தங்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் கேஜிஆர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருங்கோழி மூங்கில இலை சாறு தனித்தனியாக இடித்து நல்லா சுவையாக ஒரு கருங்கோழி ரசம் வைக்க போகிறோங்க. முதல்ல கோழி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. முடியெல்லாம் பிடிங்க வச்சுக்கோங்க. வாங்க தீயில வாட்டி இடிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க கோழியை உரல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடலாம். அனுபவம் இல்லாமலாம் இதை குத்த முடியாதுங்க. இங்கே பார்த்துக்கிட்டு அதை கேமராவை பார்த்துக்கிட்டு நான் வந்து உரலில் குத்துறேன் அப்படின்னா அனுபவம் வேணும். கோழி இடித்து எடுத்தாச்சுங்க. இப்போது மூங்கில் இலையை வந்து உருவி எடுத்து இடித்து எடுத்துக்கலாம். மூங்கல் சார் ரெடிங்க. வாங்க இடிச்சு வச்ச கோழியை ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். உருளி நல்லா சூடேறிடுச்சிங்க. 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடேறிடுச்சிங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டு இடிச்சதுங்க. எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா பச்சையாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகு, பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்ததுனால நல்லா கமகமான வாசனையாக வருங்க. நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இடித்து வச்ச கறியை போட்டுக்கலாம். இடித்து வச்ச கறி பார்த்திங்கன்னா நார் நேரம் இருக்குங்க. அதனால் நல்லா கிண்டி விட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பூ மாதிரி சிக்கன் வந்துருச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா தரமாக கொதிச்சு வெந்திருக்குங்க. கொத்தமல்லி தழை தூவி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கருங்கோழி கறி சூப்பர் அருமையாக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூங்கில் இலசாறு வச்சுருக்குறோம். அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். செக்கில் சுத்தமாக நல்லெண்ணெய் ஒரு 10 ml சேர்த்துக்கோங்க. கருங்கோழி ரசம் மூங்கல சாறு அருமையாக இருக்குங்க. உடம்புல உள்ள அப்பளுக்கெல்லாம் வந்து வெளியே தள்ளி உடம்ப சுத்தமாக வச்சுங்க. எலும்பு முறிவு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக குணம் ஆகலாம் அப்படின்னா இதை சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக வந்து எறும்பு முறிவுலாம் வந்து சேர்ந்து அருமையாக ரெடி ஆகுங்க. சுட சுட சூப்பு, சுட சுட சோறு. வாங்க ஒரு சாத்து சாத்தலாம். தட்டு ஒரு பக்கம் ஆடுது, கை ஒரு பக்கம் சுடுது.
வாய் ஒரு பக்கம் சுடுதே, பிணைஞ்சு அடிச்சு பார்ப்போம். அருமை அருமை அருமை. அடுப்பில் கொதிக்கிற மாதிரி வாயெல்லாம் கொதிக்குதுங்க. நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே பாருங்கள் பஞ்சு மாதிரி தொங்குது. டடா ராஜா, நீ ஒரு வாய் சாப்பிட்றா. மூக்கில் இருக்கிற சளிலாம் தாடா வந்து எட்டி பார்க்குதுங்க. வாடா இங்கே வாடா. இப்படி வேகமாக வர பார்த்தியா? வந்தான் ராஜா. ராஜா நல்லா சாப்பிட்றான். செம்ம ருசியாக இருக்குங்க. நீங்களே ஒரு டைம் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.